துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2026 ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியது சித்திரை நட்சத்திரக்காரங்க ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் கடுமையான மாற்றம் உண்டு அப்படின்னு என்ன அர்த்தம் இருக்கிற வேலையை அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களை கண்டிப்பாக பக்கத்தில் வைக்கக்கூடாத ஒரு நட்சத்திரம் மரண பயம், கண்டம், தப்பான பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள், தப்பான நட்பு. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2026 ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியது சித்திரை நட்சத்திரக்காரங்க ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபெறக்கூடிய பிராப்தம், வீட்டுக்கு மேலே விஸ்தீர்ணம் பண்ணக்கூடிய கட்டக்கூடிய பிராப்தம், இன்டீரியர் டெக்கரேஷன் ஏதாவது பண்ணக்கூடிய பிராப்தம், பூர்வீக சொத்துக்கள், உங்கள் தம்பினால் பிரச்சனை, உங்கள் அண்ணனால் பிரச்சனை, அது சால்வ் ஆகக்கூடிய நிலைமைகள், மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம், பயம், அவஸ்தைகள், இது எல்லாமேலேருந்து நீங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகிறது. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் கடுமையான மாற்றம் உண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்கிற வேலையை விட போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ண போகிறோம்? சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கனால புதிய வேலை அமையக்கூடிய பிராப்தம் இல்லையா, புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், எப்படி ப்ரொடக்ஷன் யூனிட் ஆரம்பிக்கிறது, ரியல் எஸ்டேட்டில் இறங்குறது, டியூட்டோரியல் காலேஜ் நடக்கிறது, டீச்சிங்கில் இறங்குறது, நிறைய பேருக்கு கடை போடுறது, ஒரு வியாபாரத்தில் இறங்குறது, ஒரு மெட்டீரியலில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறது, நான் பார்க்குறது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லா செட் ஆகலாம். அதே மாதிரி ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கினாலும் பெரிய அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஸ்கூலில் வேலை கிடைக்கிறது, டீச்சராக வேலை கிடைக்கிறது, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை கிடைக்கிறது, இந்த கார் கம்பெனி அதிலலாம் வந்து உட்கார்றதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களை கண்டிப்பாக பக்கத்தில் வைக்கக்கூடாத ஒரு நட்சத்திரங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்க தான். துலா ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக சொந்த பந்தங்களை தூரமாக வைக்கணும். அவங்கனால தான் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு சொத்துக்கள் சேரும், டவுட்டே கிடையாது. ஏன்னா இந்த 2-6-10 பாவகங்களில் எப்போல்லாம் சனி குரு அர்த்த திரிகோணம் உட்காரும் பொழுதோ ஆட்டோமேட்டிக்காக சொத்து பத்துக்கள் நிறைய சேரக்கூடிய நிலைமைகள் 2026 மிக அதிகமாக இருக்குது. அப்போ என்ன கம்மியாக இருக்குன்னா சந்தோஷம் கம்மியாக இருக்குது. கால் முட்டி பத்திரம்ங்கிற மாதிரி கொஞ்சம் லிகமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லைட்டாக போகும்போது ஸ்லிப்பாகி கீழே இருக்கிறது, ட்விஸ்ட்டாக ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும், கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்துக்குள்ளே லைஃப் வந்து கோல்டன் டைமாக இருக்க போகிறது, கிளாஸாக இருக்க போகுது. ஏன்னா பாக்யஸ்தானத்தில் குரு உட்காரும்பொழுது வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், சொந்த பந்தங்கள் இணைவது, காதல் கைகூடுவது, குழந்தை பிராப்தம் ஏற்படுறது, 2ஆம் திருமணம் ஏற்படுறது, பல விஷயங்கள் வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதுலேயும் மெயினாக பார்க்கும்போது ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக பசங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் முன்னாடி இருந்து நடத்தி வைக்கக்கூடிய நிலைமை, வேத பாடசாலைகள் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை. நிறைய பேர் வந்து இந்த ஆடு மாடு சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் இறங்குவீங்க. நிறைய பேருக்கு விவசாயம் பண்ணணுன்னு ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள் ஆர்கானிக்காக பண்ணுவீங்களான்னு தெரியாது, மொத்தம் அது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு புது அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவீங்க, 2-3 அக்கௌண்ட் இருந்தால் அதான் க்ளோஸ் பண்ணிட்டு புது அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய. அப்போ என்ன இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியறது. இப்போ நிலைமை யாரையுமே நம்ம பார்ட்னராக ஏற்றுக்கவே கூடாது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்பே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. நீங்கள் நின்று அதை செய்ய வேண்டிய நிலைமையாக இருக்கும். நீங்கள் தான் அதை செய்யணும் அப்படிங்கிற நிலைமை, நீங்கள் தான் முழு மூச்சாக அந்த ஒரு பிஸ்னஸில் உட்காரணுங்கிற நிலைமை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு லட்டு மாதிரி அது ஹெல்ப் பண்ண போகுது. எந்த ஒரு பயமாக இருந்தாலும், எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், பயங்கரமாக இருக்க போகுது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு 2026 கண்டிப்பாக வீடு, நிலப்புறங்கள், வண்டி, வாசல், சொத்துக்கள், புது தொழில், இது எல்லாமே அமைக்கக்கூடிய பிராப்தம். பசங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுக்க போகிறீங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயமாக அண்டர்லைன் பண்ணி பார்க்கலாம் 2026. மிக முக்கியமாக அந்த துளாராசி நண்பர்களில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையான ஒரு ஆண்டு. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு நல்லா இருக்குது. வீட்டில் குழந்தையே இல்லை சார், 10 வருஷம் ஆச்சு சார் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ உங்களுக்கு குழந்தை பிராப்தம் உண்டு. ஸோ விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக டீச்சர் உத்தியோகம் கிடைக்கும், வங்கியில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி குழந்தை பிராப்தம், நல்ல இணக்கத்தோட, நல்ல ஃபேமிலியோட, சூப்பரான செட்டில்மெண்ட்டு, எல்லாருமே உங்களை பார்த்தோன்னா கையெழுத்து கும்பிடுற அளவுக்கு உங்களுக்கு லைஃப் மாறுறது, மன வருத்தங்கள்லேருந்து வெளியே போகிறது,
பெரிய சக்ஸஸ் கொடுக்கறது, தான தர்மங்கள் நிறைய பண்ணுறது, நிறைய பேர் வீட்டில் நிறைய பூஜை புனஸ்காரம், ஆன்மீகம், தேசாந்திரம், அதாவது என்ன அர்த்தம்னா நிறையா தீர்த்த க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றது. மெயினாக நான் பார்க்குறது குருவாயூர், உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சன்னிதானத்துக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நடக்கும். அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து பொருளாதாரம் மட்டுமே முக்கியம் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்து ஆத்மார்த்தமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தேவை, அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் மனசார உணரக்கூடிய பிராப்தம் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொழில் தான், பொருளாதாரம் தான், வேலை தான், அந்த மாதிரி விஷயங்கள் தான் செட்டில் ஆகும். பணம் பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சூப்பரான மாற்றத்தை கொடுக்கப்படுது. நிறைய பேர் 10ல் குரு வந்தால் காலி, வேலை போகுதுன்னு சொல்லுவாங்க. கிடையாது. திரிகோணத்தில் சனி இருக்கும்போது புது தொழில் ஆரம்பிப்பீங்க, சப்கான்ட்ராக்டாக மாறுவீங்க, சில பேர் அவுட் சோர்ஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆனால் துளாராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு பயம் கிடையாது, எந்த ஒரு கவலை கிடையாது. எடுத்த காரியங்களில் நிம்மதி உண்டு, புது பிரயத்னங்கள் ஜெயிக்கும். பெரிய மாற்றத்தை விசாக நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய மகா பாக்கியம் 2026 விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இன் ஜென்ரல் துளாராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக வேலையில் ஒரு புது முயற்சியை எடுக்க போகிறீர்கள், புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்பட போகிறது. நிறைய பேருக்கு ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். மரண பயம், கண்டம், தப்பான பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள், தப்பான நட்பு, இது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஏதாவது தெரியாமல் போய் யாராவது மாட்டி விட்டுருந்தா கூட அந்த இடத்துல நீங்கள் வெளியே வர்றது கண்கூட பார்க்க முடியும். அவசியமே இல்லாத டென்ஷன், அவசியமே இல்லாத கோபம், அவசியமே இல்லாத பகை, இது எல்லாத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வர்றதுங்கிறது 2026 ஒரு விசேஷமான பலன்களாக நான் பார்க்குறேன் துளாராசி நண்பர்களுக்கு. சந்தோஷமும் பொருளாதாரம் பார்த்தோன்னா, சந்தோஷம் ஆல்மோஸ்ட் 85% இருக்குது, பொருளாதாரம் சொன்னால் 90% இருக்குது. நல்லா இருப்பீங்கிறது கிளியர். அப்போ என்ன பண்ணணும்? லக்ஷ்மி நாரசிம்மர் இல்லையா, லக்ஷ்மி ஹயக்ரீவரை நாம் வழிபாடு செய்வது துளாராசி நண்பர்களுக்கு யோகமான நற்பலன்களை கண்டிப்பாக அடித்து கொடுக்கும். தைரியமாக இருக்கலாம். இந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்களில் 2026 அருமையான நற்பலன்கள் இருக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக நான் சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கடகராசி, பூச நட்சத்திரக்காரங்களுக்கு, அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு, அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு, கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு, மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, அப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு, இவங்க இந்த 9 நட்சத்திரங்கள் தான் பெரிய ஒரு கிராண்ட் சக்ஸஸை 2026 பார்க்க போகிறாங்க. இந்த 3 டோட்டல் 9 நட்சத்திரங்கள் ஸ்டாண்டர்டாக ஹிட்டு 2026 இந்த 9 நட்சத்திரங்கள் அருமையான நற்பலன்கள் பார்க்க போகிறாங்க. இதில் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான நற்பலன்கள், பல தேக்கங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய நட்சத்திர ஸ்தானத்தில் பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்க, திருவோண நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் ஈரா ஸ்டார்ட் ஆக போது 2026. இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி எந்த பதவியும் வரல, ஒரே பிரச்சனையாகவே இருக்குது, மன நிம்மதி இருக்குமா இல்லையான்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு, ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பலவிதமான நன்மைகள் 2026 100% நடந்தே தீரும். அதில் நோ டவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த 2026 அருமையான விஷயங்கள் நடக்கப்படுது. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.